நீ சௌமியாவை இங்க கூட்டிட்டு வந்து என்ன ஒரு திருநங்கைக்கு மரியாதை கொடுத்திருக்க. ஒரு நிமிஷத்துல எனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்க. அப்புறம் நான் அந்த ஒரு நிமிஷத்துல நான் எவ்வளவோ வாழ்ந்துட்டேன். நீங்க ரொம்ப ரொம்ப பெரியவங்க. நீங்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை சந்திச்சதுல எனக்கு சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பேசினதுல இருந்து நீங்களும் எங்களை மாதிரி ஒருத்தர் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை விட நீங்க ரொம்ப சிறந்தவங்க. நான் தான் சொல்றேன்ல, அக்கா இப்படிதான் பேசுவாங்க. இல்ல 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 சௌமியா எப்படி பேசுவான்னு நான் பேசி காட்டுறேன் பாரு. என்னங்க நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களாங்க? என்னங்க நீங்க ப்ளீஸ் சாப்பாடு சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தலை வலிக்குங்க. நடுராத்திரில எழுப்பி இவ்வளவு கேள்வியும் கேட்பா. அது மட்டும் இல்ல, என்னங்க எனக்கு நீங்க தூங்கிட்டீங்களாங்க? இல்ல நான் தூங்கின மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியாங்க? அப்படின்னா நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? போங்க, நான் உங்க 2 பேர்கிட்டயும் பேச மாட்டேன். ஓகேங்க. ஆனா அக்கா, நீங்க இப்படிதான் பேசுவீங்கல்ல? பிரமாதம் பிரமாதம், ரொம்ப பிரமாதம். 3 பேரும் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களோ? சித்தி, அடுப்புல ஏதாவது இருக்கா பாருங்க. ஏதோ தீர வாசனை வருது. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு சமையல் எதுவும் செய்ய போறது இல்லையா? சௌமியா, அக்கா உன்னதானே புலாவ் செய்ய சொன்னாங்க. இல்ல நானே புலாவ் செஞ்சிருப்பேன். ஆனா அக்கா என்ன சொன்னாங்கன்னா நீ செஞ்சா. சரி சித்தி, போலாமா? வேலையை முடிச்சிட்டு அப்புறம் கூட வந்து அரட்டை அடிச்சுக்கோ. சௌமியா, உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. ஆனா புலாவை நீ செஞ்சா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அதனால போய் சமைச்சு வை. சரி. கொஞ்ச நேரத்துக்கு அந்த திருநங்க தூரமா போனதும் அருண் சுமதி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஒரு குழந்தை உண்டானா மகேந்திரனும் அமைதியாயிடுவாரு. ஆனா எப்ப சௌமியா இவங்க கிட்ட இருந்து தூரமா போறாளோ அப்பதான் அது நடக்கும். இவங்க 2 பேரும் நெருக்கமாவாங்க. கொஞ்ச நாளைக்காவது சௌமியாவை பிரிச்சாகணும். அப்பதான் அருண் சுமதி கிட்ட நெருக்கமாவான். எல்லாமே சரியாயிடும். வருண், இங்க வா. சொல்லுங்க அத்தை. உன்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா? இருக்கே. அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, இன்டர்நெட். அதுவும் இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு என்ன வேலை? சொல்றேன், என் கூட வா. அம்மாடி, அது கனடாக்காரங்கிட்ட பேசுமா, நான் அவங்கள சந்திக்க விரும்புறேன்னு சொல்லு. நிஜமாவா? ஆமா. சரி, நான் இப்பவே போய் அவங்களுக்கு கால் பண்றேன். அவங்க 2 ஹவர்ஸ்ல வேகமா வந்து இங்க இறங்கிடுவாங்க. நல்ல விஷயம். போ, சீக்கிரம் போய் பேசு. அவ்வளவுதாம்மா. சுமதியோட பாட்டி வர்றதுக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சிடணும். ஏன்னா எந்த வேலையை நம்ம செய்ய போறோமோ அது அவங்களுக்கு தெரியவே கூடாது. ஆமா மகேந்திரா, நீ ரொம்ப சரியா தான் சொன்ன. இங்க பாரு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம் இல்ல. அக்கா, நீங்க என்கிட்டயே சொல்றீங்க? உனக்கு ரெஸ்ட் வேணாமா? அப்ப சரி, எல்லா வேலையும் நீயே செஞ்சு முடிச்சு. இல்ல இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பிட்டு தான் இருக்கேன். அப்போ போ. சரிக்கா. இன்னொரு விஷயம், கதவு கிட்ட நின்னு ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க உனக்கு தேவையானது எதுவும் இல்லை. சௌமியா, இப்ப நான் சொல்ல போறத நல்ல கவனமா கேட்டு.